தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. ஆண்டவரே, நீர் எங்களை நினைவு கூறும் கடவுள். நீர் எங்கள் மீது அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறவர். நாங்கள் உம்மை மறந்தாலும், நாங்கள் உம்மை மறுதலித்தாலும் நீர் எங்களை ஒருபோதும் மறப்பதும் இல்லை, மறுதலிப்பதும் இல்லை. உமது கரத்திலே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் உமது பேர் இரக்கத்தினால் மூடிக்கொள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அமர்ந்து கொள்வோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவருடைய கரத்திலிருந்து எல்லா நன்மைகளையும் நிறைவான ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளும்படியாக நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாவின் திருவிழாவை நாம் கொண்டாடுவதற்கு ஆயத்தமாகும்படி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள இந்த ஜெப நாட்களுக்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் மாதாவுடைய பரிந்துரையினால் நம்மிலும் நம் குடும்பத்திலும் ஏராளமான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை நிறைவாக நமக்கு தந்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. மாதாவை நோக்கி நாம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப கருத்துக்களுக்கும் நிச்சயமாக நிறைவாக ஆசீர்வாதமாக நமக்கு கைமேல் பலன் கிடைக்கிறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் எந்த சூழ்நிலையில் நாம் மாதாவை நோக்கி, மரியன்னையின் மாசற்ற இருதயத்தை நோக்கி ஜெபிக்கிறோமோ, அந்த ஜெப கருத்துக்களை எல்லாம் மாதா நம் ஆண்டவரிடமிருந்து நிறைவாக பெற்று தருகிறார். ஆமென். சொல்லுங்க, அல்லேலூயா. அன்று கானாவூர் திருமணத்திலே திராட்சை ரசம் தீர்ந்து விட்டது என்று பரிந்து பேசின அன்னை இப்பொழுதும் இந்த நேரத்திலும் நமக்காக பரிந்து பேசுகிறார். பிரைஸ் தி லார்ட். அவருடைய பரிந்துரையின் வல்லமையினால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா ஆண்டவருடைய நன்மைகளுக்காகவும் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு முதல்ல நன்றி சொல்லுங்கள். எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடந்த 2 நாட்கள் நாம் நம்முடைய இதயத்தை ஆராய்ந்து பார்க்கும்படியாகவும் முழு இருதயத்தோடு ஆண்டவரிடத்திலே திரும்ப வேண்டும் என்பதையும் தியானித்திருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஒரு உன்னதமான சிந்தைக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். சங்கீதம் திருப்பாடல் 131 அதிகாரம் முதல் அந்த 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். ஆண்டவரே, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை, என் பார்வையில் செருக்கு இல்லை, எனக்கு மிஞ்சின அரிய பெரிய செயல்களில் நான் ஈடுபடுவதில்லை, மாறாக என் நெஞ்சம் நிறைவும் அமைதியும் கொண்டுள்ளது, தாய் மடியில் தவழும் குழந்தையென என் நெஞ்சம் என்னகத்தே அமைதியாயுள்ளது. இஸ்ரவேலே, இப்போதும் எப்போதும் ஆண்டவரையே நம்பியிரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த நாளிலும் இந்த சங்கீதம் திருப்பாடல் 131 வழியாக ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என்ன பேசுகிறார்?
என்னுடைய இருதயத்தில, என்னுடைய உள்ளத்திலே இருமாப்பு இல்லை, என்னுடைய பார்வையிலே செருக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஒரு மனம் திரும்புகிற இருதயம், ஆராய்ந்து பார்க்கும்படி கடவுளுடைய சமூகத்திலே ஒப்புக் கொடுக்கிற ஒரு இருதயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால், அந்த இருதயத்தில் அகங்காரம் இருக்கக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. என்ன இருக்கக்கூடாது? அகங்காரம் இருக்கக்கூடாது. நம்ம அதனாலதான் யோபு 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை பார்ப்போம். நீ கடவுளை நோக்கி கையை உயர்த்துவதா இருந்தா உன் இருதயத்தை சரி செய்ய வேண்டும். பிரைஸ் தி லார்ட். நமக்கு பைபிள் அழகாக பார்க்கிறோம். லூக்கா நற்செய்தி 18ஆம் அதிகாரத்துல 9ல இருந்து வாசித்தீங்கன்னா 2 பேர் ஆலயத்துக்கு ஜெபம் பண்ண போனாங்க. அல்லேலூயா. அதுல ஒருவன் ஆலயத்திலிருந்து ஜெபிக்கிறான். அவனுடைய ஜெபம் எப்படி இருந்தது? அவனுடைய ஜெபம் கடவுளை நோக்கி மிக ஆர்ப்பாட்டமாக இருந்தது. பிரைஸ் தி லார்ட். ஆர்ப்பாட்டமாக, மிக வடிவமாக, மிக அற்புதமாக அந்த வார்த்தைகள் இருந்தது. வாரத்திற்கு 2 முறை உபவாசம் இருக்கிறேன், 10ல் 1 பகுதியை கொடுக்கிறேன், மற்ற பாவிகளைப் போல நான் இல்ல என்று கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடிப்பதும், கடவுளுக்கு முன்பாக தான் ஒரு நீதிமானாக இருப்பதையும் அவன் அறிந்து அவன் ஆர்ப்பாட்டமாக ஜெபித்தான். பிரைஸ் தி லார்ட். ஆனால் வெளியே இருந்து ஒருவன் ஜெபித்தான். அவன் வானத்தை உற்று நோக்கவில்லை, ஆர்ப்பாட்டம் இல்ல, ஆரவாரம் இல்ல, மிகுந்த சத்தம் இல்ல. அவன் ஒன்றே ஒன்று சொன்னான், பாவியாகிய என் மீது இரக்கம் வையும். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசுசாமி சொல்றாரு, அவனுடைய ஜெபம் இல்ல, இவனுடைய ஜெபமே கேட்கப்பட்டது. அல்லேலூயா. அப்போ ஜெபிக்கிற, தேவனை தேடுகிற பிள்ளைகள் எப்படி இருக்கணும்னா, உள்ளத்தில் தாழ்ச்சி நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். உள்ளத்தில் என்ன இருக்கணும்? இன்னைக்கு உலகத்துல தாழ்ச்சியா இருக்கிற மாதிரி நிறைய பேர் நினைச்சாங்க, ரொம்ப பவ்யமா இருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ரொம்ப தாழ்ச்சியாக சில நேரங்கள்ல அப்படியே உலா வருவார்கள். ஆனால் ஆண்டவர் ஜெபிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் தாழ்ச்சியின் பாதையில் அழைக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் அந்த பகுதி சொல்லுது, என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை. என் இருதயத்தில் என்ன இல்லை? என் பார்வையில என்ன இல்லை? செருக்கு இல்லை. பிரைஸ் தி லார்ட். அப்போ நீங்க ஜெபிக்கிற தேவனுடைய பிரசன்னத்திலே ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ள வரக்கூடிய உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, வாசிங்க 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனங்கள். தெரிந்த பகுதி, ஆனால் ஒரு அழகான பகுதி. வாசியுங்கள். 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 13-14 வசனம் வாசிக்கலாம். மழை பெய்யாதவாறு வானத்தை அடைத்தாலும், கட்டளையிட்டாலும், என் மக்கள் மத்தியில் கொள்ளை நோயை அனுப்பினாலும், ஆண்டவர் இந்த பகுதியை நல்லா கவனிச்சு பாருங்க, சில காரியத்தை காண்பிக்கிறார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நாட்டுல என்ன இல்லையா? மழை இல்ல. 2வது ஆண்டு சொல்றாரு, வெட்டுக்கிளியை அனுப்புகிறார். 3வது கொள்ளை நோயை அனுப்பும். பிரைஸ் தி லார்ட். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த மாதிரி காரியங்களை ஆண்டவர் காண்பிக்கிறார். அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பஞ்சம், பசி, கொள்ளை நோய், ஆபத்து, விபத்து, பொல்லாப்பு,
எத்தனையோ காரியங்கள் நம்மை சூழ்ந்து இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்படிப்பட்ட காரியங்களை மனிதன் சந்திக்கும் போது ஆண்டவர் என்ன விரும்புறாரு அப்படின்னா, வாசிங்க, எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி கெஞ்சி மன்றாடி என் திருமுகத்தை நாடினால் வானகத்திலிருந்து அவர்கள் ஜெபத்தை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னித்து அவர்களுக்கும் அவர்கள் நாட்டிற்கும் நலம் அளிப்பேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நாட்டுக்கு நல்லது நடக்கணும், உனக்கு நல்லது நடக்கணும். உன் பிரச்சனையில, உன் வேதனையில, உன் கலக்கத்துல, பயத்துல, துயரத்துல உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்றாரு, என் முன்னால வர்ற என் ஜனம் என்ன செய்யணும்? பாவத்திற்காக மனம் வருந்தி தங்களை தாழ்த்தி என்னிடத்துல கெஞ்சி மன்றாடினால் நான் அவர்களுக்கு நல்லது செய்வேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிச்சு பாருங்க. நான் இந்த ஊழிய அனுபவத்துல அநேக காரியங்களை பார்க்கிறேன். ஒரு சகோதரி வந்தாங்க. அந்த சகோதரி சொன்னாங்க, பாருங்க, நான் கடவுளை எவ்வளவு தேடுறேன், ஆனா அந்த ஆண்டவருக்கு என் மேல கொஞ்சம் கூட இரக்கமே இல்லை. ஊரடிச்சு உலையில போடுறவங்க எல்லாம் நல்லா இருக்காங்க, ஆனா கடவுள் கடவுள்னு தேடுற எனக்கு தான் துன்பமும் துயரமும் வருது. இந்த கடவுள் இருக்காரா இல்லையான்னு எனக்கே தெரியல. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இதே போல இன்னைக்கு நிறைய பேர் நினைச்சாங்க, நான் ஒரு பாவமே செய்யலைங்க, எனக்கு போய் இப்படி துன்பம் வருது, எனக்கு போய் இவ்வளவு வேதனை வருது, இந்த கடவுள் எங்க இருக்கிறாரு? இப்படி அநேகர் தங்களுடைய வாழ்க்கையின் அனுபவமாகவே இந்த முறுமுறுப்பை, இந்த புலம்பலை வைத்திருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். தாழ்த்தினால் கடவுள் உன்னை கண்ணோக்குவார். நீ கடவுளத்தில் தாழ்ச்சியோடு வருவாய் என்றால் உனக்கு அவர் இரக்கம் காட்டுவார். ஆனா எங்க பிரச்சனை என்ன தெரியுமா? துன்பத்தின் மத்தியிலும் கூட மக்கள் நாம் கடவுளுக்கு விரோதமாக எழும்புவோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. சமீபத்தில் ஒரு சகோதரர் நுரையீரல்லாம் அரிச்சு போச்சு. அல்லேலூயா. நுரையீரல்லாம் அரிச்சு போச்சு. கொண்டு வந்திருக்காங்க. டாக்டர் எல்லாம் இந்த மனுஷனுக்கு அட்வைஸ் பண்ணி அனுப்பி இருக்கிறாங்க. அந்த மனுஷன், ஐயா, கடவுள் இவ்வளவு தூரம் கிருபையா காப்பாத்தி இருக்காரு, இவ்வளவு பெரிய வியாதி வந்த பின்னாது நீங்க என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு, இந்த குடிப்பழக்கத்தை விட்டு, இந்த ஸ்மோக்கிங் எல்லாம் விட்டு மனம் திரும்பி நீங்க என்ன செய்யணும்? ஆண்டவர்ட்ட வரணும் அப்படின்னு அவரை சொன்னா, அவர் சொல்றாரு, இன்னும் 5 வருஷமோ 10 வருஷமோ, ஒரு நாளோ 2 நாளோ, எனக்கு இந்த கடவுள் மேல என்ன கிடையாது, எனக்கு நம்பிக்கை. எவன் இந்த ஆண்டவனை பார்த்தா? நீங்க ஏதோ மோட்சம் நரகம்னு இருக்கீங்க, எனக்கு அதை பத்திலாம் என்ன இல்லை, கவலை இல்லை. மோட்சத்துக்கு போட்டுனா அனுப்புனா அனுப்பட்டும், நரகத்துக்கு அனுப்புனா அனுப்பட்டும், நான் குடிக்கிறத குடிச்சுக்கிட்டு தான் இருப்பேன். செத்தே போனா சரி. இப்ப யாரை பார்த்துட்டு போன அவனுக்கு தான் தெரியும். சரி, இப்ப இதுக்கு பைபிள்ல விளக்கம் இருக்கா? சிலர் சொல்லுவீங்க, இவ்வளவு துன்பம் வந்து கூட அந்த குடும்பம் கோயில் பக்கமே வரல, இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு கஷ்டம் வந்துமே கடவுளை மனிதர்கள் தேடுவது இல்லை. பிரைஸ் தி லார்ட். கைகளை வைத்து சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இதை குறித்து நீங்கள் வேதத்தை திறந்து வாசிப்பீர்கள் என்றால் தயவு செய்து நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம். நீங்க நல்லா புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன்.
திருவெளிப்பாடு நீங்க இப்படி இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் காண்பிக்கிறார். திருவெளிப்பாடு 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். 4ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை கதிரவன் மீது ஊற்றினார். அதனால் மனிதரை நெருப்பாய் எரிக்கும் வன்மை அது பெற்றது. உடனே மனிதர் கடும் வெப்பத்தால் எரிக்கப்பட்டனர். இந்த வாதைகள் மீது அதிகாரம் கொண்டிருந்த கடவுளின் பெயரை அவர்கள் பழித்தார்களே தவிர மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை. நல்லா கவனிக்கீங்களா? கடவுள் வாதை எதுக்கு அனுப்புறாரு சொல்லுங்க? கடவுள் வாதை எதுக்கு அனுப்புனாரு? மனம் மாறணும். பிரைஸ் தி லார்ட். இது வழியாவது நீ செஞ்ச பாவத்தை விட்டு மனம் மாறணும். ஆனா என்ன நடந்துச்சு? மனம் மாறுவதற்கு பதிலாக கடவுளை அவர்கள் தூஷித்தார்கள். பிரைஸ் தி லார்ட். திரும்ப நீங்க அதே அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டிய வசனம் பாருங்க. நீங்கள் வாசிங்க, தயவு செய்து படிங்க பார்ப்போம். 10வது வசனத்தை பாருங்கள். நான் வேகமாய் வாசிக்கிறேன். 5ஆம் வானதூதர் தன் கிண்ணத்தில் இருந்ததை விலங்கு வீற்றிருந்த அரியணை மீது ஊற்றினார். உடனே அதன் அரசை இருள் கவ்விக்கொண்டது. துன்பம் தாங்க முடியாதவர்களாய் மனிதர்கள் தங்கள் நாவை கடித்துக் கொண்டனர். தங்கள் துன்பத்தையும் புண்களையும் முன்னிட்டு விண்ணக கடவுளை பழித்தார்களே தவிர தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. கவனிக்கீங்களா? கவனிக்கீங்களா? நீங்க என்ன செய்யல? மனம் மாறவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க அதுல நல்ல கவனிக்க பாருங்க. முதல்ல போட்டிருக்கு மனம் மாறி அவரை போற்றி புகழவில்லை. 2வது போட்டிருக்கு மனம் மாறி தங்கள் செயல்களை விட்டு மனம் மாறவில்லை. பிரைஸ் தி லார்ட். நீங்க அப்படியே அடுத்து வாங்க, தயவு செய்து 17வது வசனத்துக்கு வாங்க. 7ஆம் வானதூதர் தம் கிண்ணத்தில் இருந்ததை வான்வெளியில் ஊற்றினார். அப்போது கோவிலின் அரியணையிலிருந்து எல்லாம் நிறைவேறிவிட்டது என்று பெரும் குரல் ஒலித்தது. உடனே மின்னலும் இரைச்சலும் இடிமுழக்கம் உண்டாயின. பெரியதொரு நிலநடுக்கமும். மனிதர் மண்ணில் தோன்றிய நாள் முதல் இத்தனை பெரிய நிலநடுக்கம் அந்த மாநகர் 3 பாகங்களாக மற்ற நாடுகளின் நகர்களும் கடவுள் பாபிலோன் மாநகரை நினைவில் கொண்டு பாருங்க. இப்போ 20வது வசனம் போட்டிருக்கு. அதுக்கு அடுத்து பாருங்க. கல்மழை பெருங்காற்று மக்கள் மீது பெய்தது. கல்மழை ஏற்பட்ட வாதை மிக கொடியதாய் இருந்ததால் மக்கள் கடவுளை 3 காரியம் கடவுளை பழித்தார்கள், கடவுளை பழித்தார்கள், கடவுளை பழித்தார்கள், மனம் மாறவில்லை. பிரைஸ் தி லார்ட். என்ன செய்யல? சத்தமா சொல்லுங்க, என்ன செய்யல? ஒரு வியாதி வந்தாவது திருந்திருவானா? ஒரு பொருளாதார கஷ்டம் வந்தாவது மனம் திரும்பிடுவானா? ஒரு சின்ன வேதனையோ பிரச்சனையோ வந்து இவன் மனம் திரும்பிடுவானான்னு கடவுள் ஏதாவது வழி பண்றார், சான்ஸ் வாய்ப்பை கொடுக்கிறார். ஆனா மனுஷன் என்ன பண்றான்? கடவுளை பழிக்கிறான், கடவுளை சபிக்கிறான். மனம் மாற வேண்டிய ஜனங்கள் மனம் மாறாமல் கடவுளை பழித்துரைத்தார்கள். ஆமென். இதுதான் நடக்குது, இதுதான் நடக்குது. வேதனைகள் வரும் பொழுது, வியாதிகள் வரும் பொழுது ஆண்டவரை தேட வேண்டிய ஜனங்கள் ஆண்டவரை தேடாம எங்க ஓடுறான்? மந்திரவாதிட்ட ஓடுறான், பெள்ளி சூனியக்காரிட்ட ஓடுறான், பலவிதமான தீமைகளை செய்கிற பொல்லாதவர்களை தேடி யாரிடமாவது தங்களுக்கு விடுதலை கிடைக்குமா என்று அலைந்து திரிகிறார்கள். பிரைஸ் தி லார்ட்.
அல்லேலூயா. பாருங்க, யோபுடைய வாழ்க்கையில துன்பம் வந்ததா? சத்தமா சொல்லுங்க, வந்ததா? யோபுவுக்கு துன்பம் வந்தது. யோபுடைய எல்லா காரியங்களையும் இழக்க வேண்டிய நாள் வந்தது. யோபு ஆசீர்வாதமாய் வாழ்ந்த மனிதன் யோபு தரித்திரத்தை சந்தித்தான். யோபு பலமாய் வாழ்ந்த மனிதன் நோயை சந்தித்தார். யோபு செல்வ செழிப்பிலே இருந்தவன் உலகத்தால், உறவுகளால், வேலைக்காரர்களால் கூட அவமானப்படுத்தப்பட்டார். அல்லேலூயா. இப்ப அவருடைய மனைவி அவருக்கு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? சொல்லுங்க, என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? வாருங்கள், ஆண்டவரிடம் திரும்புவோம். அவரே நம்மை காயப்படுத்தினவர், அவரே நமக்கு கட்டு போடுகிறவர். அப்படிதானே? சொல்லுங்க, அப்படிதானே? பிரைஸ் தி லார்ட். என்ன அட்வைஸ் கொடுத்தாங்க? யோபு 2:9 சொல்லுது, இன்னுமா உனக்கு இந்த மானங்கட்ட பொழப்பு? இன்னுமா இந்த கடவுள் மேல உனக்கு ஒரு நம்பிக்கை? நீ கடவுளை சபித்துக் கொண்டு சாக வேண்டியதான, மடிஞ்சு போக வேண்டியதானு யோபுவை அவள் பழிக்கிற, யோபுவை மட்டுமல்ல, யோபுவின் கடவுளாய் ஆண்டவரை பழிப்பதற்கு அவள் துணிந்து விட்டாள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க, அல்லேலூயா. எனக்கு பிரியமான சகோதரனே, சகோதரியே, கடவுளை பழிக்கிறதுக்கும் கடவுளை சபிக்கிறதுக்கும் இன்னைக்கு உலகத்துல ஜனங்கள் பெருகி கொண்டே இருக்கிறார்கள். ஆமென். ஆனால் ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன விரும்புகிறார் தெரியுமா? நீ என்னிடத்தில் வா, உன்னை தாழ்த்து, மகளே மகனே, உன்னை தாழ்த்து, உன் கடவுளாகிய ஆண்டவரிடத்திலே உன்னை தாழ்த்தி நீ மனம் திரும்பி வர வேண்டும். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல நீங்க தாழ்ச்சியை பார்க்க முடியாது. பிரைஸ் தி லார்ட். இந்த உலகம் எதுல இருக்குது? துன்பம் வந்தா கூட அகம்பாவத்தோடு தான் என்ன செய்யுது? பேசுது. துயரம் வந்தா கூட இந்த உலகம் என்ன செய்யுது? ஆணவத்தோடு தான் தலைவிரித்து நிற்கிறது. ஏன் அப்படின்னா, 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 1 யோவான் 2ஆம் அதிகாரத்திலே தயவு செய்து 16வது வசனத்தை பாருங்க. ஏனெனில் உலகு சார்ந்தவையான பேராசை, உடல் ஆசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு ஆகியவை தந்தையிடமிருந்து வருபவை அல்ல, அவை உலகிலிருந்தே வருபவை. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த பகுதியில பாருங்க, 3 காரியம். 1 உடல் ஆசை, 2வது இச்சையான பார்வை, 3வது செல்வ செருக்கு. இந்த உலகத்துல உள்ள எல்லாம் இதுலதான் கிடக்குது. அல்லேலூயா. நீங்க அதனாலதான் தொடக்க நூல் 3ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வாசிப்பீர்கள் என்றால், ஆதியாகமம் 3:6வது வசனம், ஏவாள் இந்த 3 காரியத்தினாலும் பாதிக்கப்பட்டிருந்தாள். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஏவாள் தன்னுடைய வாழ்க்கையில கடவுளுடைய பிரசன்னத்தை இழக்கும்படி இந்த 3 காரியங்களாலும் அவள் என்ன செய்யப்பட்டாள்? கவர்ந்து இழுக்கப்பட்டாள். இன்னைக்கு உடலாசை, இச்சை நிறைந்த பார்வை, செல்வ செருக்கு. பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு மனுஷனுக்கு என்ன ஆசை இருக்கு? உடல் ஆசை. 2வது இச்சை நிறைந்த, அவனுக்கு எல்லாத்தையும் பார்க்கும்போது எல்லாத்தையும் சொந்தமாக்கணும். 3வது மனித வாழ்க்கையில என்ன இருக்குன்னா, என்ன இருக்கு? செல்வ செருக்கு, ஆணவம். இதெல்லாம் கடவுள்கிட்ட இருந்து வரல, உலகிலிருந்து, சாத்தானிடம் இருந்து வருகிறது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, அல்லேலூயா. சாத்தானிடம் இருந்து வருது. நீங்க இந்த உலகத்துல தாழ்ச்சியை யாற்ற நீங்க
ஒரு தாழ்ச்சியா நடக்கணும், தாழ்ச்சியா இருக்கணும். இறைவா என்னுடைய உள்ளத்தில் இருமாப்பு இல்ல, என் இதுல என்னுடைய செல்வ என்னுடைய பார்வையில் என்ன இல்ல, செருக்கு இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இல்லாமல் போய் விட்டார்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இந்த உலகத்துல பார்க்கிற பெரியவங்கல இருந்து சின்னவங்க வர எல்லாரும் எப்படி இருக்காங்க? சொல்லுங்க எப்படி இருக்காங்க? சொல்லுங்க எப்படி இருக்காங்க? ஆணவத்துல தான் கொடி கட்டி பறக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கைகளை அசைச்சு சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya, ஹalleluya. அப்ப பிரியமானவர்களே, ஒரு மனிதன் தாழ்ச்சியோட வாழணும். தாழ்ச்சி நிறைந்த ஒரு மனநிலை உங்களுக்கு வரணும்னா நீங்க இந்த உலகத்துல தேடினா கிடைக்காது. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. நாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால திருவண்ணாமலை அங்க ஒரு ஸ்கூல் ரெட்ரீட்டுக்காக போயிருந்தோம். பிரைஸ் தி லார்ட். அந்த ஸ்கூல் ரெட்ரீட்டுக்கு போயிருக்கும் பொழுது அந்த தியானத்துக்கு 2 நாளைக்கு முன்னால சிஸ்டர் சொல்றாங்க, எங்க ஸ்கூலை மூடுற அளவுக்கு வந்துட்டாங்க. என்ன அப்படின்னா, அந்த ஸ்கூல்ல நல்லா கவனிக்கணும், படிக்கிற ஒரு மாணவன், அந்த மாணவன் என்ன பண்ணானா, அந்த மாணவனை சிஸ்டர் என்ன பண்ணிருக்காங்க, அவன் மேல அக்கறை கொண்டு டேய் படிடா அப்படின்னு லேசா செஞ்சிருக்காங்க, காதை பிடிச்சி தெரிக்கிருக்காங்க. இத நேர போய் அவங்க அப்பாட்ட சொன்னானா, டாடி சிஸ்டர் என்ன காதை பிடிச்சி செஞ்சுட்டாங்க, திருக்கிட்டாங்க. அவங்க அப்பா சொன்னாரா, நீ என் மகனால, உண்மையிலே நீ எனக்கு தான் பிறந்தியால, போய் அந்த சிஸ்டரை 2 கன்னத்திலே அடிச்சுட்டு வா. அவன் உடனே போய் ஸ்கூல் முடிஞ்ச அந்த இதுலயே போய் பாருங்க, நேர போய் சிஸ்டர் இந்த கான்வென்ட்ல சிஸ்டரை கூப்பிட்டு சுத்தியில இருந்தவங்க மத்தியில கன்னத்துல பலார் பலார்னு அரைஞ்சிட்டு வந்து அந்த சிஸ்டர் சொல்றாங்க, என்னைய அவன் அடிச்சான். ஆனா என்னைய அடிச்சுட்டு அவன் போய் எப்படி கேஸ் கொடுத்துட்டான், சிஸ்டர் என்ன அடிச்சாங்கன்னு சொல்லி. நல்ல வேலைக்கு சிசிடிவி கேமரா இருந்ததுனால என்ன வந்துச்சு, உடனே அவங்க குடும்பம் அவங்க உறவுகள்லாம் வந்து ஸ்கூல்ல போய் முற்றுகையிட்டாங்க. அவர் இவரெல்லாம் ஆபீசர்லாம் வந்து கடைசியில கேமரால பதிவான காட்சியை பார்த்து அவன் இந்த பையனை டிஸ்மிஸ் பண்ணி வெளியே கொண்டு போயிட்டாங்க. அப்ப எப்படி இருக்காங்க சொல்லுங்க? இன்னைக்கு பிள்ளைகள் எப்படி வளர்க்கிறோம்? இன்னைக்கு உறவுகள் எப்படி வளருது? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை குடும்பங்கள்ல எப்படி இருக்குது? தாழ்ச்சிக்கு பதிலாக ஒருவர் ஒருவரை மிதித்து, ஒருவர் ஒருவரை விட மேலானவர்களாக காண்பித்துக் கொண்டு ஒரு பரிதாபமான நிலை குலைந்த வாழ்வுக்குள் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பாருங்க, உங்க அப்பாட்டையும் உங்க அம்மாட்டையும் நீங்க என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, என்ன செய்ய முடியாது? தாழ்ச்சிய கற்றுக்கொள்ள முடியாது. ஏன்? இங்க இருக்கிற அம்மாக்களும் சரி, எங்க அம்மாவும் சரி, ஒண்ணு சொல்லுவாங்க, நான் மிதிக்காத வாசல என்ன செய்வீங்க? மிதிக்க. இன்னுமே எவாட்டியாவது பேசுன, இது நம்ம சின்ன வயசுல இருந்தே ஒண்ணு கேட்டது இல்லையா? சின்ன வயசுல இருந்தே என்ன செஞ்சிருக்கு நம்ம இருதயத்துல? பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என்னை அவங்க மதிக்கவே இல்லை, நீ பெரிய ஆளா என்ன செய்யணும்? அவங்கள மிதிக்கணும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன் இருதயத்தை சரி பண்ணி. பிரைஸ் தி லார்ட். மற்றவங்களை மிதிக்கிறதுக்கு உலகம் கற்றுக் கொடுக்கும், மற்றவர்களை பழிவாங்க உலகம் கற்றுக் கொடுக்கும், மற்றவர்களை வெறுக்க உலகம் கற்றுக் கொடுக்கும், மற்றவர்களை விட நீ மேலானவன் என்று சொல்லி நமக்குள் ஒரு பெரிய தலைக்கணத்தை உலகம் உருவாக்கும். ஆனால் இந்த உலகத்தில் ஒருவன் தாழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்றால், வாசியுங்கள் தயவு செய்து மத்தேயு 11 அதிகாரம் 29வது வசனம் வாசியுங்கள்.
மத்தேயு நற்செய்தி 11ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிங்க. மத்தேயு 11:29 வாசியுங்கள். நான் கனிவும் மன தாழ்மையும் உடையவன், ஆகவே என் நுகத்தை ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல கைகளை வச்சு சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, யார்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க? சத்தமா சொல்லுங்க, யார்கிட்ட கற்றுக்கொள்ளுங்க? இந்த உலகத்துல நீங்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் உங்களையே அறியாம உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? நீ சொல்றான்ல தில்லு கெத்து, என்ன நமக்கு ஒரு கெத்து வேணும், நமக்கு ஒரு தில்லு வேணும். இப்படியே பேசியே நிறைய பேர் என்ன செய்யறாங்க? நினைவஞ்சலி போஸ்டர்ல தொங்கிக்கிட்டு இருக்காங்க. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நமக்கு கெத்து வேண்டாம், தில்லு வேண்டாம். நமக்கு என்ன வேணும்? தாழ்ச்சி வேண்டும். மாதாவுடைய மாசற்ற இருதயத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஒண்ணு தெரியணும். மரியாயின் மாசற்ற இருதயம் எப்படிப்பட்டது? தாழ்ச்சி நிறைந்த இம்மாசற்ற இருதயம். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அப்ப இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத் தருகிறார், நீங்கள் என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், நான் மனத்தாழ்மையுடையவன். எப்படி சொல்லுங்க? எப்படி? மனத்தாழ்மையுடையவன். ஏன் கற்றுக்கொள்? நீ உலகத்துல போய் நிக்காத, சினிமாவுல போய் நிக்காத. நீ போய் உலகத்தில் உள்ள எல்லா மனுஷனையும் போய் தாழ்ச்சியை தேடாத. ஏன்னா அவங்க எல்லாம் குப்பை அள்ளுற மாதிரி போட்டோவுக்கு போஸ் கொடுப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். நம்ம நாட்டை பிடிச்ச ஒரு சாபக்கேடு தெரியுமா உங்களுக்கு? இந்த வாரியில பிடிச்ச மாதிரியே போட்டா, குப்பை அள்ளுற மாதிரியே போட்டா. என்ன இந்த எலெக்ஷன் வரப்போகுதுன்னா காணெல்லாம் அள்ளுவாங்க. நிறைய பேர் அள்ளுவாங்களா? என்ன சமூக சேவை. பிரைஸ் தி லார்ட். இவங்கெல்லாம் நமக்காக பாடுறாங்க. எவ்வளோ பெரிய ஆபீசர்லாம் இன்னைக்கு குப்பை அல்றாரு. என்ன தாழ்ச்சிங்க. போட்டோவுக்கு போட்டோ ஷூட் நடத்திட்டு போறாங்க. ஜனங்களை ஏமாந்து கிடக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனால் நமக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய தாழ்ச்சி இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கிறது. ஆமென், அல்லேலூயா. அப்ப பிரியமானவர்களே, தாழ்ச்சியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசுவிடத்திலே 3 காரியங்கள். ஒன்று, தாழ்ச்சியை குறித்து அவர் நமக்கு போதித்தார். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் பைபிள் சொல்றது, என்கிட்ட என்ன செய்ய கற்றுக்கொள். முதல்ல அவர் சொல்றார், என்னது? என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இயேசு சொன்னார், என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். இந்த பகுதியை தயவு செய்து நான் வாசிக்கும் பொழுது நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் வாசிக்க வேண்டும். ஆண்டவர் சொல்றாரு, என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க அல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஹல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வாசியுங்கள். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரம். யோவான் நற்செய்தி 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால் இந்த பகுதியை பாருங்க. ஆண்டவர் தம் சீடர்களுக்கு சொல்றாரு. வாசிங்களேன். பிரைஸ் தி லார்ட். வாசிங்க 13-14 வசனம். நீங்கள் என்னை போதகர் என்றும் ஆண்டவர் என்றும் அழைக்கிறீர்கள். நீங்கள் அவ்வாறு கூப்பிடுவது முறையே. நான் போதகர் தான், ஆண்டவர் தான். ஆகவே ஆண்டவரும் போதகருமான நான் உங்கள் காலடிகளை கழுவினேன் என்றால் நீங்களும் ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். பிரைஸ் தி லார்ட். இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்ன கற்றுக் கொடுக்கிறாரு?
நான் உங்க காலடிகளை கழுவுனது போல நீங்களும் இந்த உலகத்தில் என்ன செய்யணும்? ஒருவர் மற்றவருடைய காலடிகளை கழுவ வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகத்தில் உள்ள போதனைகள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா, நான் எனக்கு இந்த உலகம் எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்பதை நான் உற்று கவனித்தால், எப்படி கவனிக்குது? எல்லாரும் எனக்கு பணிவிடை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். இயேசு சொன்னாரு, நான் பணிவிடை ஏற்பதற்கு அல்ல, சொல்லுங்க, பணிவிடை ஏற்பதுக்கு வரல, பணிவிடை புரியறதுக்கு தான் வந்தேன்னு ஆண்டவர் சொன்னார். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம் என்ன பாடம் கற்றுக் கொடுக்கணும்? எல்லாரும் எனக்கு சேவை செய்யணும். பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் என் காலை என்ன செய்யணும்? கழுவணும். எல்லாரும் என் காலை முத்தமிடணும். நீங்க நல்ல கவனிங்க, குடும்பங்கள்ல கூட இன்னைக்கு என்ன வந்துட்டு அப்படின்னா, தாழ்ச்சியா இருக்க வேண்டிய குடும்பங்கள் இன்னைக்கு தாழ்ச்சி இழந்து தலை தெரிக்கிற வாழ்க்கைக்குள்ள போயிட்டு. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் சொல்ற வார்த்தையை கவனிங்க, நான் போதகர் தான், ஆண்டவர் தான், போதகரும் ஆண்டவருமான நான் உங்கள் பாதங்களை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் பிறருடைய பாதங்களை, அப்படின்னா அர்த்தம் என்னங்க? உங்களை தாழ்த்தணும். சிஸ்டர், பிரதர், நீங்க நல்லா இருக்கணும். தயவு செஞ்சு இயேசுவின் நாமத்துல சொல்றேன், நீங்க நல்லா இருக்கணும். ஒரு முறை நீங்க நல்லா பாருங்க, நீங்க நல்ல சம்பவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள். அசோகர் ஒருவர் ஒரு நாள் போயிட்டு இருந்தார். அசோகர் ராஜா. அப்போ ஒரு புத்த பிட்சி ஒருவர் அவரை கண்டு காணாம போயிட்டே இருந்தார். உடனே கூட வந்து அமைச்சர் சொன்னாரு, ராஜாவே, இந்த புத்த துறவிக்கு எவ்வளவு தலக்கணம் பாருங்க. உங்களை பார்த்து நீங்க ஒரு ராஜான்னு கூட அவன் மதிக்காம உங்களை என்ன செய்தான்? தலை வணங்காம போறானே, இவன் தலையை இப்பவுமே நான் போய் வெட்ட போறேன் அப்படின்னு அசோகரை பார்த்து அந்த மந்திரி சொன்னாராம். உடனே மந்திரி அரசவைக்கு வந்த உடனே ராஜா சொன்னாராம், இங்க வா, 3 தலை, ஒன்னு ஆட்டு தலை, ஒன்னு மனுஷன் தலை, ஒன்னு புலியோட தலை, சிங்கத்தலை, 3 தலையை எடுத்துட்டு மார்க்கெட்டுக்கு கொண்டு போ அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். சிங்க தலைய மந்திரி மாறு வேடம் போட்டு கொண்டு போனாராம். அங்க வந்த செல்வந்தர்கள்லாம் என்ன பண்ணாங்க? அந்த தலைய போட்டி போட்டு விலைக்கு வாங்கினாங்க. ஏன்? நீங்க சில வீடுகள்ல பழைய வீடுகள்ல பார்த்திருப்பீங்க, மான் கொம்பு பார்த்திருக்கீங்களா? சில கிராமங்கள்ல, இந்த கேரளா சில வீடுகள்ல போனோம்னா இந்த கிராம வீடுகள்ல அங்கெல்லாம் இருக்கும் எருவு மாட்டு தலை, அதெல்லாம் வச்சிருப்பாங்க. அதெல்லாம் அதுல உள்ளதெல்லாம் எடுத்து அந்த தோரணையா வச்சிருப்பாங்க பதப்படுத்தி. சிங்கத்தோட தலையை இத்தனை ரூபான்னு கொடுத்து விலை கொடுத்து செஞ்சாங்களா, வாங்கி மாட்டி வச்சுட்டாங்க. ஆட்டோட தலைய வந்து என்ன செஞ்சாங்க, வாங்கின நல்ல சாப்பிடலாம், தலைக்கறி வச்சு சாப்பிடலாம். உடனே ஒரு பையில இருந்து அடுத்து மனுஷன் தலையை எடுத்தாராம். சுத்தி இருந்த அவ்வளவு பேரும் ஓடினான். சரி, ஃப்ரீயா தாரையா, எவனாது இத வாங்கி. பிரைஸ் தி லார்ட். எல்லாரும் ஒருத்தன் கூட அதை பார்க்கலாம், அருவருப்பு பட்டு போன. அப்ப மந்திரி வந்தாராம் தலை குனிஞ்சிட்டு. அப்போ அசோகர் சொன்னாராம், ஒரு காசுக்கு பெறாதுதான் மனுஷன் தலை. பிரைஸ் தி லார்ட். இந்த மரியாதை, தலக்கணம், இதெல்லாம் பிடிச்சு அலைஞ்சவங்க மண்ணோட மண்ணா என்ன செஞ்சிட்டாங்க, போயிட்டாங்க. இங்க இருக்கிற சகோதரனே, சகோதரியே, ஆண்டவருடைய பிள்ளைகளே, இயேசு முதலாவது கற்றுக் கொடுக்கிறார். அவர் ஒரு டீச்சர், அவர் ஒரு ஆசிரியராய் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்.
என்னிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள், போதகரும் ஆண்டவருமான நான் உங்கள் காலடிகளை கழுவுகிறேன் என்றால் நீங்களும் அதே போல கழுவ வேண்டும். அர்த்தம் என்ன? உங்க லெவல்ல இருந்து நீங்க இறங்கி வரணும். பிரைஸ் தி லார்ட். கையவே சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் பாருங்க, அப்படியே அவங்க நின்ன லெவல்லே தான் இருப்பாங்க. நான் யார் தெரியுமா மாமியார், நான் யார் தெரியுமா. சில பேர் பாருங்க வெளியே இருக்கிற அதே தோரணையிலே வீட்டுக்குள்ளேயும் இருப்பாங்க. முடிவு என்னங்க? வாழ்க்கை நரகமா போயிருக்கு. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. சகோதரனே சகோதரியே, உன் தலை கணத்தை விட்டு நீ ஆண்டவர்கிட்ட இன்னைக்கு மனம் திரும்பி வரணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க பைபிள் சொல்லுகிறது, தயவு செய்து வாசியுங்கள். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை பாருங்கள். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வேண்டியதொன்றாக கருதவில்லை. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் என்ன செய்யல? அதே ஸ்தானத்துல இல்ல, உனக்காகவும் எனக்காகவும் இந்த உலகத்துல அடிமையாய் வந்தார். கை தட்டுங்கப்பா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, இயேசு உனக்காகவும் எனக்காகவும் அடிமையாக வந்தார். எப்படி வந்தாரு? உண்மையிலே யோசிச்சு பாருங்க. அவர்கிட்ட நீங்க கற்றுக்கொள்ளுங்க. உங்களுக்கு எனக்கு ஆசிரியர் அவர்தான். நீ போய் உலகத்துல உட்கார்ந்து எவன்டியோ போய் நீயா நானா நிகழ்ச்சியில போய் உட்கார்ந்து நீ என்ன செய்யக்கூடாது? கற்றுக்கொள்ள கூடாது. உலகத்தில் உள்ள ஏதோ ஒரு நிகழ்ச்சியை பார்த்துட்டு அதுல இருக்கிற ஏதோ ஒண்ணு பார்த்துக்கிட்டு நீ வந்து வாழ்ந்துடக்கூடாது. இயேசுவிடத்துல வேத புஸ்தகத்தை வாசி. எல்லாம் வல்ல கடவுள் இயேசு ஆண்டவர் இந்த உலகத்துல நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்னிடம் கற்றுக்கொள். என்னது? நான் உங்கள் பாதங்களை கழுவுனது போல நீங்கள் என்ன செய்யணும்? அப்படின்னா என்னப்பா? எல்லாத்தையும் சகிச்சு போ. பிரைஸ் தி லார்ட். எல்லாத்தையும் பொறுத்து போ. அல்லேலூயா. உன் இருதயத்துல அப்படியே தலக்கணம் பிடித்து போய் உனக்குள்ள அகங்காரத்தை வளர்த்து கொண்டு வாழக்கூடாது. பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் வாழ்க்கை இழந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா? வாழ்க்கை இழந்தவங்க இருக்காங்க பாத்தீங்களா? அவங்ககிட்ட போய் கேட்டு பாருங்க. ஏன்டா சமீபத்தில் ஒரு 40 வயசு தங்கச்சி, ஒரு தங்கச்சி சொல்லக்கூடாது, ஒரு சகோதரி, 40 வயசு அவங்களுக்கு. அவங்க வந்து அப்படியே உட்கார்ந்து அழுறாங்க. எனக்கு இன்னும் யாருமே இல்லை பிரதர் அப்படின்னு அழுதாங்க. நான் அப்ப அவர்களுக்காக பேசிக்கிட்டு இருந்த பொழுது, உங்களுக்கு மேரேஜ் ஆயிட்டான்னு கேட்டேன். அந்த அம்மா சொல்லுச்சு, எனக்கு மேரேஜ் ஆகல. ஏங்க? அதான் அம்மா அந்த சொல்லுச்சு, எங்க அப்பாவும் அம்மாவும் தலையில அடிச்சுட்டு அழுதாங்க. நீ உனக்கு காலத்துல என்ன செய்யணும்? ஒரு மேரேஜ் பண்ணணும், திருமணம் பண்ணணும். இந்த அம்மா சொன்னாங்களாம், இந்த சகோதரி சொன்னாங்களாம், நான் மாசம் இவ்வளவு சம்பாதிக்கிறேன், என் லைஃப எனக்கு பார்த்துக்கிட தெரியும். அவங்க அப்பா சொன்னாங்களாம், நானும் அவங்க அம்மாவும் இந்த உலகத்துல இன்னும் எவ்வளவு நாள் இருப்போம். அவ சொன்னாலும், எனக்கு பணம் இருக்கு, வருமானம் இருக்கு, என்னால வாழ முடியும். பிரைஸ் தி லார்ட். ஆனா பாருங்க, அவங்களுக்கு ஒருவேளை அப்போ ஒரு 25 வயசு 26 அந்த வயசுல அவங்க அப்படி சொல்லிட்டாங்க. அல்லேலூயா. ஆனா அவங்க அப்பாவும் அம்மாவும் இறந்து போனாங்க. உடன் பிறந்தவர்கள்லாம் கைவிட்டாங்க. இன்னைக்கு சம்பாத்தியத்திற்கு வருமானம் இருக்கு, ஆனா உதவிக்கோ அன்பு செய்யவோ ஒருவருமே. அவங்க சொல்றாங்க, மற்றவங்களெல்லாம் பார்க்கும்போது பொறாமையா இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏங்க? ஏங்க சொல்லுங்க, ஏங்க சொல்லுங்க. என்ன? ஆணவம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை எதுக்கு எடுத்துட்டு? அகங்காரம் கெடுத்துட்டு, ஆணவம் கெடுத்துட்டு. நிறைய சம்பாதிக்கிறோம், நிறைய வருமானம் வருது, நிறைய காரியங்கள் இருக்கு. ஒரு நாள் விட்டுறாதீங்க. பிரைஸ் தி லார்ட். உங்கள் வாழ்க்கையை சரி செய்ய வேண்டும். ஆமென். நல்ல கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா.
சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. எடுத்து வாசியுங்கள், தயவு செய்து உங்களுடைய வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 12வது வசனம் எடுத்துக்கொள்ளுங்கள். கொலோசையர் 3:12. நீங்கள் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், அவரது அன்புக்குரிய இறைமக்கள். எனவே அதற்கிசைய பரிவு, இரக்கம், நல்லெண்ணம், மன தாழ்மை, கனிவு, பொறுமை ஆகிய பண்புகளால் ஒருவர் ஒருவரை பொறுத்து கொள்ளுங்கள். ஒருவரை பற்றி ஒருவருக்கு ஏதாவது முறையீடு இருந்தால் ஆண்டவர் உங்களை மன்னித்தது போல. பிரைஸ் தி லார்ட். கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மன்னிச்சது போல பிறரை, கணவரை மன்னிக்கணும், மனைவியை மன்னிக்கணும், பெற்றோரை மன்னிக்கணும், பிள்ளைகளை மன்னிக்கணும், உறவுகளை மன்னிக்கணும். அதே கெத்துல நிக்க கூடாது. பிரைஸ் தி லார்ட். அதே லெவல்லே தான் இருப்பேன், நான் யாரையும் மதிக்க மாட்டேன்னீங்கன்னா ஒரு நாள் நீங்க தனியா தான் நிற்பீங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்போ இந்த உலகத்துல பாருங்க, இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார், நான் மனத்தாழ்ச்சி உடையவன். ஆமென். அதனாலதான் பாருங்களேன், ஒரு பாவியான பெண்ணை இயேசுவுக்கு முன்னால கொண்டு வந்து போட்டாங்களா? இவளை கையுங்களவுமா பிடிச்சோம், விபச்சாரம் பண்ணா. மோசே சொல்றாரு, இவரை கல்லெறிந்து கொல்லணும், நீர் என்ன சொல்லுகிறீர்? பிரைஸ் தி லார்ட். மோசேயே சொல்லிட்டாரு, திருச்சட்டமே சொல்லுது, விபச்சாரியை என்ன பண்ணணும்? கல்லெறிந்துதான் கொல்லணும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு என்ன பண்ணாரு? இங்க இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில பாருங்க, சிலர்லாம் பாருங்க, நீதியா இருக்க வேண்டியவங்க கூட நீதிய புரட்டி போட்டுருவாங்க. பிரைஸ் தி லார்ட். ஐயா நீர் நல்லவர் வல்லவர்னு சில பேர் யாராவது பின்னால உசுப்பேத்தி விட்டா சில பேர் என்ன முடிவெடுக்காங்கன்னே தெரியல. ஆனா ஆண்டவர் பாருங்க, அந்த கூட்டத்துல தான் ஒரு பெரிய ஆளுன்னா காமிச்சுக்கல. இயேசு சொன்னாரு, உங்களில் பாவம் செய்யாதவன். ரொம்ப அழகான பதில். உங்கள பாவம் செய்யாதவன் மேல கல்லெறிட்டும். எல்லாரும் கல்ல கீழே போட்டு போயிட்டான். உடனே அந்த பெண்ணும் இயேசுவும் நிக்கிறாங்க. இயேசு என்ன பண்ணாரு? அந்த பெண்ணை பார்த்து ஒரு கேள்வி கேட்டாரு. என்ன கேள்வி? என் முன்னால நிக்கிறதுக்கு உனக்கெல்லாம் அருகதையே கிடையாது சொன்னாரா? சொல்லுங்க. என் கண்ணு முன்னாடி நிக்காத, நீ நானும் நின்னா ஊர் வேற மாதிரி பேசு சொன்னாரா? சொல்லுங்க. ஏசு அந்த பெண்ணை பார்த்து சொன்னாரு, அம்மா பெண்ணே, உன்னை யாரும் தீர்ப்பிடவே இல்லையா? நானும் உன்னை. பாருங்க இயேசுடைய தாழ்ச்சியை பாருங்க. பக்கத்துல கை கொடுத்து கேளுங்க, எத்தனை பேர்ட்ட குறை கண்டுபிடிச்சு வந்திருக்கோம். வாய் சத்தமே வரமாட்டேக்கு, இப்படி சொல்லுவேன் நினைக்கவே இல்லையாப்பா. பிரைஸ் தி லார்ட். எத்தனை பேர்ட்ட நம்ம என்ன செய்யறோம்? எத்தனை பேர்ட்ட குறைய எவ்வளவு காரியம் வச்சிருக்கோம். ஆனா இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு, அவ கையங்களவுமா பிடிபட்டவள் தான். ஆனா நான் என்ன செய்யல, அவளை பத்தி ஊர் முழுசு என்ன செய்யல, சொல்லல, கல்லறியல, அவளை பத்தி தண்டனை தீர்ப்பு பேசல. இயேசு சொன்னாரு, என்ன சொன்னாரு? உன் வீட்டுக்கு போ, இனிமேல். ஆண்டவர் உட்கார்ந்து அவரை உட்கார வச்சு என்னெல்லாம் பாவம் பண்ணு அப்படிலாம் பேரு டிக்ஷனரிலாம் எழுதுனாரா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வீட்டுல உள்ளவங்க குறைய கூட மிகுதிப்படுத்தாம இருங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுகிட்ட உள்ள தாழ்ச்சி. இரண்டாவது பாருங்க, சமாரிய பெண்ணை இயேசு சந்தித்தார். சந்திச்சாரா? மத்தியான வேளையில சமாரிய பெண்ணை சந்தித்தார். சந்திச்ச உடனே பைபிள் சொல்லுது பாருங்க, அந்த பெண்ணிடத்துல இயேசு பேசுறார், குடிக்க தண்ணி கொடு. உடனே அவன் கேட்கிற, யூதர்கள் கேட்க மாட்டாங்கன்னு நீர் கேட்கிறீரே. இயேசு சொல்றாரு, உன்னிடத்தில் தண்ணீர் குடி என்று கேட்டவர் யார் என்று சொல்லி இருந்தால் நீனே கேட்டிருப்பாய். ஒரு அழகான பாதை போது. பிரைஸ் தி லார்ட். உடனே அந்த பெண்ணை பார்த்து ஆண்டவர், கணவர்களை அழைத்து கொண்டு கணவனை அழைச்சிட்டு வா.
அந்த பெண் சொல்றா, எனக்கு கணவர்கள் இல்ல, கணவர் இல்ல அப்படின்னு சொன்னார். பாருங்க, இயேசு அந்த இடத்துல எவ்வளவு அழகா சொன்னார் தெரியுமா? நீங்க நான் என்ன சொல்லுவோம் சொல்லுங்க, ஏண்டி ஊர்ல பண்ணக்கூடாதான் பண்ணிட்டு சொல்லுவோமே, என்ன வாய் கூசலையா உனக்கு, வாய் புழுத்து போக இப்படி ஒரு பொய் சொல்லுங்க, இப்படி ஒரு பொய் சொல்றீங்க. ஆனா ஆண்டவர் அந்த பெண்ணை பற்றி சரியாதான் சொன்ன, இப்போது இருப்பவன் உனக்கு இல்ல. அந்த பெண்ணை ஆண்டவர் குற்றஞ்சாட்டல, குறைபடுத்தல, அவளே தன்னை உணர்ந்து ஊர் முழுசு போய் சொன்னா, என்னை பற்றி சொன்னவரை வந்து பாருங்கள் என்றால் அங்கே கிறிஸ்துவின் வல்லமை வெளிப்பட்டது. கை தட்டுங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நீங்க பாருங்க, இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். மீண்டும் இதை தான் சொல்றேன், அவர் தான் குட் டீச்சர், நல்ல ஆசிரியர். எனக்கு தாழ்ச்சியை போதிப்பதில் என் இயேசுவை விட இந்த உலகத்தில் வேற யாரும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. பாருங்க, பைபிள் சொல்லுகிறது, இயேசுவை பார்க்க சக்கேயு அத்தி மரத்தில் உட்கார்ந்து இருந்தார். அல்லேலூயா. யார் உட்கார்ந்து இருந்தா? நான் ஒரு கேள்வி உங்களுக்கு கேட்கிறேன், நீங்க நல்ல பதில் சொல்லணும். அல்லேலூயா. ஒரு அநியாயமான வட்டி கொடுக்கிற ஒருத்தன் என்னைய பார்க்கிறதுக்கு, உங்களை சொல்றதை விட என்னைய பார்க்கிறதுக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து இருக்காரு. பிரைஸ் தி லார்ட். பொதுமக்கள் எல்லாம், நிறைய ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. அல்லேலூயா. நான் போய் அவன் பேரை சொல்லி கீழே இறங்கிவான்னு கூப்பிடுவேனா? பிரதர் கூப்பிடுவீங்களா? ஏலே, எல்லாம் கோல்மால் வேலை தானே, இவனுக்கும் அவனுக்கும் ஏதோ டீல் இருக்குது. பிரைஸ் தி லார்ட். சில நேரத்தில் சில சம்பவம் நடக்கும். எப்படி தெரியுமா? சில நேரங்களில் சிலர் யாராவது வீட்டுக்கு ஜெபம் பண்ண கூப்பிடுவாங்க. கூப்பிடும் போது அந்த வீட்டில் போய் நம்ம ஜெபம் பண்ணிட்டு வருவோம். அடுத்த நாள் பக்கத்திலே ஒருத்தர் ஜெபம் பண்ண கூப்பிட்டுருப்பாங்க. நம்ம எங்கேயாவது கன்வென்ஷனுக்கு ஊழியத்துக்கு போயிருவோம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்கேயாவது போயிருவோம். ஆனா அதுக்குள்ள என்ன பேச்சு வரும் தெரியுமா? அவர் கப்பல்கார வீட்டுக்கு தான் போவாரு. நம்மள மாதிரி ஆள் வீட்டுக்கெல்லாம் அவர் என்ன செய்ய மாட்டாரு, இந்த மில்டனை தான் அனுப்புவாரு. பிரைஸ் தி லார்ட். அது அவங்க வாய், அது பிரச்சனை இல்லை. அல்லேலூயா. நம்ம எங்கேயோ நற்செய்தி கூட்டத்தில் இருப்போம். ஆனா அவங்க என்ன செய்யறாங்க, உடனே அவங்கன்னா நம்ம ஒன்றும் என்னதான், நம்ம பாவப்பட்டவங்க. நான் உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கிறேன், சக்கேயுவை இயேசு கூப்பிட்டார்னா சுத்தி இருந்தவன் என்ன சொல்லியிருப்பான்? சொன்னான்ல, எழுதிருக்குல்ல, யார் இவர் வீட்டுக்கா இவரு? இயேசுவோட பிரஸ்டீஜ் பாதிக்கப்படுமா? ஏங்க சொல்லுங்க, இயேசுவோட பிரஸ்டீஜ் பாதிக்கப்படும். இயேசுவோட லெவல் அதே. ஒரு நீதிமான், ஒரு நல்ல வீட்டுக்கு இயேசு போறாரு, எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? சொல்லுவேன், என்னப்பா சொல்லுவேன், என்ன சொல்லுவேன்? பாருங்க, அவருக்கு நல்ல மனுஷன் கூட பழக்கம் இருக்கு. ஒரு நாதாரி வீட்டுக்கு போனா என்ன ஆகும்? இவனும் பண்ணி தான் மேய்ப்பான் போலன்னு பேசிக்கிட்டு இருப்பான்ல. ஆனா இயேசு அதை பத்தி கவலையே படல. அல்லேலூயா. அவர் என்ன நமக்கு கற்றுக் கொடுக்கிறார்னா, தாழ்ச்சியை கற்றுக் கொடுக்கிறார். எப்படி சொல்லுங்க, எப்படி கற்றுக் கொடுக்கிறாரு? தாழ்ச்சியை கற்றுக். என்னங்கப்பா கற்றுக் கொடுக்காரு? இந்த உலகத்துல எப்படி கழிக்கப்பட்டவனா இருந்தாலும் அவனை அவர் தேடி வந்தார். ஆமென். யாரையுமே அவர் ஒதுக்கியே வைக்கல. இன்னைக்கு நம்ம சிலத்துல குடிகாரர் சிலர் குடிச்சிட்டாங்கன்னா, பிரதர் அவன்கிட்ட பேசாதீங்க. சில வீட்டுக்கு எங்க ஜெபம் பண்ண போனா சில சொல்லுவாங்க, பிரதர் அந்த வீட்டுக்குள்ள போகாதீங்க, நம்மள ஒரு மாதிரி பார்ப்பாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குள்ள ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஏன்னா நம்மள மற்றவங்க அதே மாதிரிதான் நினைப்பாங்க அப்படின்னு நமக்கு ஒரு நினைப்பு இருக்கு. ஆனா இயேசு மத்தேயு வீட்டுக்கு போனாரா? சக்கே வீட்டுக்கு போனாரா? இயேசுடைய பாதத்துல ஒரு பெண் வந்து விழுந்தா. யாரு?
பாவியான பெண், அவளை பத்தி எழுதி பாவினே எழுதியாச்சு. அவரை கூப்பிட்ட அந்த மனுஷன் சீமோன் சொல்றான், சொல்லல, மனசுல நினைக்கிறான், தன்னுடைய காலில் கிடக்கிறவ எப்படிப்பட்டவான்னு தெரிஞ்சா அவனுக்கு ஆத்திரம். ஏன்னா அவன் வீடு, யார் வீடு? அவன் பிரஸ்டீஜ் ப்ராப்ளம் இது. ஏன்னா அவன் வீட்டுக்கு இயேசு வந்திருக்காரு. இயேசுவோட கால யாரடா? வெளியே உள்ளவன்னு சொல்லுவா, ஏலே சீமோன், உன் வீட்டுக்கு யார் வந்திருக்கா? பாவியான ஒரு பெண் வந்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆனா இயேசு சீமோனை கூப்பிட்டு ரொம்ப அழகா சொன்னாரு, நீ கால் கழுவ தண்ணி தரல, என்ன இரு அணைத்து முத்தம் கொடுக்கல. அவர் சொன்னார், எவனுக்கு மிகுதியாய் மன்னிக்கப்பட்டதோ அவனுக்கு அதிகமாய், எவனுக்கு மிகுதியாய் மன்னிக்கப்பட்டதோ அவன் அதிகமாக அன்பு செய்வான். அல்லேலூயா. நல்ல கவனிங்க, யாரையுமே வெறுக்காதீங்க. பிரைஸ் தி லார்ட். யாரையுமே குற்றவாளியா பார்க்காதீங்க, யாரையுமே குறை சொல்லாதீங்க, யாருடைய குற்றத்தை கண்டுபிடிக்கலான்னு கண்ணில் விளக்கெண்ண ஊத்திட்டு பார்க்காதீங்க. இயேசு கற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சிலுவையில் தொங்கின பொழுதும் இயேசுவிடத்திலே கற்றுக்கொள்ளுங்கள். எதை கற்றுக்கொள்ளுங்கள்? நீர் இறையாட்சியில் வரும் பொழுது என்னை சொன்னவன் யாரு? ஒரு நீதிமான், ஒரு நல்லவன், ஒரு யோக்கியன், கோயிலே காவலா கடந்தவன். அப்படிதானே? அப்படிதானா? பக்கா கிரிமினல். ஆனா அந்த கிரிமினல் ஆண்டவரை பார்த்து சொல்றான், நீர் இறையாட்சியில வரும்போது என்னை, அப்ப கூட அவர் சொல்றாரு, இன்னைக்கு நீ என் கூடவே வான் வீட்டில் தாழ்ச்சி, தாழ்ச்சியோட இயேசுட்ட கற்றுக்கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். அதனாலதான் இயேசு சொன்னாரு, உங்களை சபிக்கிறவங்களை ஆசீர்வதிங்க, பழிக்கிறவங்களுக்காக துன்புறுத்துறவருக்காக ஜெபம் பண்ணுங்க. அல்லேலூயா. இயேசு செய்தாரா? இயேசு செய்தாரா? பழித்தவர்களுக்காகவும் துன்புறுத்தியவர்களுக்காக இயேசு ஜெபித்தாரா? பிதாவே இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் இயேசு கற்றுக் கொடுத்தார். என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். முழங்கால் படியிடுங்கள். ஆண்டவரே, தாழ்ச்சியை எனக்கு கற்றுத்தார். என் குடும்பத்துல தாழ்ச்சியை எனக்கு கற்றுத்தார். நான் என்னுடைய கணவர்கிட்ட, என் மனைவிட்ட, என் பெற்றோர்கிட்ட, என் பிள்ளைகிட்ட அகங்காரத்தோடு நடந்துகிறதுக்காக என்ன மன்னியும். தாழ்ச்சி நிறைந்த இருதயத்தை எனக்கு தார். நாம் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நம்ம கேட்க வேண்டிய ஜெபம், இறைவா என் உள்ளத்தில் இருமாப்பு இல்லை. சங்கீதம் 131:1. கடவுளே என் இருதயத்தில் இருமாப்பு இல்லை. இதோ உமது அருகில் வருகிறோம் ஆண்டவரே என்று சொல்லுவீங்களா? இதோ உமது அருகில் வருகிறோம் அப்பா, உம்முடைய பாதத்திற்கு வருகிறோம் ஆண்டவரே. உம்மை போல என்னை மாற்ற வேண்டும் ஆண்டவரே. உம்மை போல சாந்தம் மிகுந்தவனாய், உம்மை போல தாழ்ச்சி நிறைந்தவனாய், உம்மை போல தாழ்ச்சி நிறைந்தவளாய் ஆண்டவரே, நீர் என்னை மாற்ற வேண்டுமே ஆண்டவரே. இதோ உமது அருகில் வருகிறேன், சிலுவையின் அண்டையில் வருகிறேன் அப்பா. உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. நீர்தான் எனக்கு முன்மாதிரியை ஆண்டவரே. சிலுவை மரம் மட்டும் அப்பா உம்மை தாழ்த்தினீரே ஆண்டவரே. என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள்.
நான் சாந்தமும் மன தாழ்ச்சியும் உள்ளவன் என்று எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவரே, அப்பா, சீடர்கள் 12 பேரையும் அமர வைத்து அவர்கள் பாதங்களை கழுவி முத்தம் செய்த தாழ்ச்சி நிறைந்த எங்கள் நல்ல ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்களை அல்ல, எங்களுக்கு நீர்தான் முன்மாதிரிகை ஆண்டவரே, நீர்தான் எங்களுக்கு முன்மாதிரிகை ஆண்டவரே. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்று நீர் மாத்திரமே எங்களுக்கு கற்று தந்திருக்கிறீர் ஆண்டவரே. இதோ உமது அருகில் வருகிறோம் ஆண்டவரே, உம்மை நெருங்கி வருகிறோம் ஆண்டவரே. அப்பா, அப்பா, உம்முடைய சாயலாக எங்களை மாற்றும் ஆண்டவரே. ஜெபிங்க, அப்படியே வாய்களை திறந்து ஜெபிங்க. உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல என்னை மாற்றும் ஆண்டவரே. உம்மை போல தாழ்ச்சி நிறைந்த கண்கள், தாழ்ச்சி நிறைந்த வார்த்தைகள், தாழ்ச்சி நிறைந்த சிந்தனைகள், தாழ்ச்சி நிறைந்த செயல்கள் ஆண்டவரே எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ளே வரட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் கேட்ட செய்தியின்படி ஆண்டவரே எங்களுக்குள்ளே இருக்கிற இரு மாப்புகள் எல்லாம், இரு மாப்புகள் எல்லாம் எங்களை விட்டு அகலணும் ஆண்டவரே, எங்களை விட்டு அகலணும் ஆண்டவரே. சில வேளைகளிலே ஆண்டவரே ஒரு சாதாரண மனிதர்களாய் நாங்கள் வாழ்ந்த நாட்கள் உண்டு. இனிமேல் அப்படிப்பட்ட ஆண்டவரே வாழ்வு வேண்டாம். இயேசுவே, 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 உம்மை போல, உம்மை போல, உம்மை போல ஒரு அப்பா தாழ்ச்சி, உம்மை போல ஒரு பொறுமை, உம்முடைய சாயலாகவே நீர் எங்களை மாற்றும் ஐயா. உமது அடிமையாக வந்திருக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு மாத்திரம் அடிமையா. எங்கள் தாய் சொன்னார்களே, இதோ நான் ஆண்டவரின் அடிமை என்று சொன்னது போல நாங்களும் எங்கள் குடும்பமும் உமக்கு மாத்திரம் அடிமைகள் ஆண்டவரே. அப்படியே இந்த பாடலை பாடுவோம், கண்களை மூடி. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே. உணர்ந்து பாடுங்க மக்களே. அடிமை நான் ஆண்டவரே, என்னை ஆட்கொள்ளும் என் தெய்வமே, தெய்வமே, தெய்வமே. அடிமை நம்முடைய சாயல்களாய் மாற்றும், உம்முடைய சாயலாய் மாற்றும் ஆண்டவரே. அடிமை உம்முடைய சாயலாய் மாற்றும் ஆண்டவரே. ஆட்கொள்ளும் உம்முடைய சாயலாய் மாற்றும், அடிமை உம்முடைய சாயலாய் மாற்றும், உம்முடைய சாயலாய் மாற்றும், உம்முடைய சாயலாய் மாற்றும், மாற்றும். என் உடல் உமக்கு சொந்தம், என் உடல் உமக்கு சொந்தம். Yes, என் உடல் உமக்கு சொந்தம். yes. ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. ஓ ஹalleluya. மீண்டும் 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 மீண்டும். அப்பா, என் உடல் உமக்கு இயேசுவே, சொந்தம். அப்பா, என் உடல் உமக்கு சொந்தம். இயேசுவே, இயேசுவே, இதில் என்னாலும் வாசம் மீண்டும் மீண்டும் செய்யும். மீண்டும். அப்பா, 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 என் உடல் அப்பா, ஜெபிங்க, 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 ஜெபிங்க. ஒரு பிரசன்னம், ஒரு பிரசன்னம், ஒரு பிரசன்னம். ஓ ஓ, உங்களை மறுரூபமாக்குகிற, உங்களை மறுரூபமாக்குகிற, இயேசுவை போல உங்களை மாற்றுகிற ஒரு பிரசன்னம் இறங்கி வருகிறது, இறங்கி வருகிறது. ஓ ஆண்டவரே,
ஆண்டவரே ஆண்டவரே இயேசு 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 இயேசுவே இயேசுவே உம்மை போல உம்மை போல உம்மை போல உம்மை போல அப்பா அப்பா ஜெபிங்க 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 அப்பா 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 ஜெபிங்க 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 அப்பா 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 இயேசு 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 ஜெபிங்க 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 ஆண்டவரே 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 உம்முடைய சாயலாய் மாற்றும் சொல்லுங்க 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 அப்பா 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 இயேசுவே ஜெபிச்சுக்கிட்டே இருங்க மக்களே ஜெபிச்சுக்கிட்டே போல என்னை மாற்றும் உம்மை போல என்னை மாற்றும் ஜெபிங்க என்னாலும் வாசம் செய்யும் என்னில் என்னாலும் வாசம் செய்யும் அடிமை நான் ஆண்டவரே கண்களை மூடுங்க கண்களை மூடி ஜெபிங்க கண்களை மூடி ஜெபிங்க தெய்வமே அப்பா 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 ஜெபிங்க 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 கரங்களை தட்டி ஜெபிங்க இயேசுவே 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 உம்மை போல எங்களை மாற்று உம்மை போல எங்களை மாற்று ஆண்டவரே உம்மை போல எங்களை மாற்றும் உம்மை போல ஒரு சாந்தம் உம்மை போல ஒரு பரிசுத்தம் உம்மை போல ஒரு தாழ்ச்சி உம்மை போலவே உம்மை போலவே உம்மை போலவே உம்மை போலவே உம்முடைய சாயலாய் உம்முடைய சாயலாய் உம்முடைய சாயலாய் உம்மையுடைய சாயலாய் எங்களை மாற்றும் எங்களை மாற்றும் எங்களை மாற்றுவீராக இதோ வருகிறேன் ஆண்டவரே இதோ வருகிறேன் ஆண்டவரே சொல்லுங்க 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 இதோ வருகிறேன் உமது அருகில் வருகிறேன் அப்பா உம்முடைய அருகில் வருகிறேன் உம்முடைய அப்பா இந்த உலக இச்சைகளை விட்டு உலக பாவங்களை விட்டு உலக அடிமைத்தனங்களை விட்டு இதோ உம்முடைய அருகில் வருகிறேன் அருகில் வருகிறேன் அருகில் வருகிறேன் ஒரு திராட்சை செடியோடு கிளைகள் இணைந்திருக்கிறது போல உம்முடைய அருகில் வருகிறேன் ஐயா உம்முடைய அருகில் வருகிறேன் என்னை அணைத்துக் கொள்ளும் அணைத்துக் கொள்ளும் அணைத்துக் கொள்ளும் அணைத்துக் கொள்ளும் அணைத்துக் கொள்ளும் அணைத்துக் கொள்ளும் ஆண்டவரே அப்படியே கண்களை மூடி உணர்ந்து பாருங்க இயேசுவும் நீங்களும் இயேசுவும் மூன்றாம் நபர் உங்கள் அருகில் இல்லை. இப்ப நீங்க ஜெபிச்சு பாருங்க. அப்படியே வாய்களை முழங்கால் போடுங்க, முழந்தால் படியிடுங்க. சிவே கண்களை மூடி அப்படியே ஜெபிச்சு பாருங்க, ஜெபிச்சு பாருங்க. இயேசுவும் நீங்களும் இயேசுவும். மூன்றாம் நபர்கள் இங்கு இல்லை, மூன்றாம் நபர் இல்லை, அருகில் யாரும் இல்லை. வாய்களை திறந்து அப்பான்னு கூப்பிட்டு பாருங்க. ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் மாத்திரம் எனக்கு போதும் ஐயா. சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்க. வாய்களை திறந்து அப்பா, 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 நீர்தான் எங்களுக்கு ஒப்பற்ற செல்வம், நீர்தான் எங்களுக்கு ஒப்பற்ற செல்வம். நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் சாமி, நீர் மாத்திரம் எங்களுக்கு போதும் சாமி. இப்போ 2 கரங்களையும் விரித்து ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிக்கணும். நம்முடைய தேவைகளுக்காய் தாழ்ச்சியோடு ஜெபித்து பாருங்க. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, கலைமான்கள் தண்ணீருக்காக ஏங்குவது போல உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, ஆயனில்லா ஆடுகளை போல ஆண்டவரே உம்முடைய ஜனங்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே,
யாரிடம் இவர்கள் போவார்கள்? வாழ்வு தருகிற வார்த்தைகள் உம்மிடம் தானே இருக்கிறது. நல்ல பங்கு உம்மிடம் தானே இருக்கிறது. நீர்தானே ஒப்பற்ற செல்வம் ஆண்டவரே. உம்மை தேடி வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, ஆண்டவரே, உம்முடைய பேர் இரக்கத்தை பொழிவீராக, பேர் அன்பை பொழிவீராக. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே சிலுவையின் அடியில் கொண்டு வருகிறோம் ஐயா. உம்முடைய கரத்திற்கு கொண்டு வருகிறோம் ஐயா. ஒருவர் கூட அழிந்து போக கூடாது ஆண்டவரே. ஒருவர் கூட அழிந்து போய்விடக் கூடாது ஆண்டவரே. ஒவ்வொருவரும் பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாய் மாற்றும், தகுதியுள்ளவர்களாய் மாற்றும் ஆண்டவரே. எங்கள் குடும்பங்களில் இருக்கிற முதியோர்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்கள் உமக்கு சொந்தமாக வேண்டுமே, உமக்கு சொந்தமாக வேண்டுமே. குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்கள், வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள், சிறுவர் சிறுமியர் யாவரும் உமக்கு சொந்தம், உமக்கு சொந்தம் ஆண்டவரே. ஐயா அப்பா, மீட்பின் நாளுக்கென்று ஒவ்வொருவரை நீர் முத்திரையிட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அப்படியே கைத்தட்டி நன்றி சொல்லுங்க, கைத்தட்டி நன்றி சொல்லுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. உங்கள் குடும்பங்களை எல்லாம், குடும்பங்களை எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவரையும், உங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவின் கரத்திலே, இயேசுவின் கரத்திலே, சிலுவையின் அடியிலே, அந்த பரிசுத்தத்திற்குள்ளே, அந்த தாழ்ச்சிக்குள்ளே, அந்த அடக்கலத்துக்குள்ளே கொண்டு வாங்க அப்பா. உம்முடைய பிள்ளைகள், உம்முடைய பிள்ளைகள், குடும்பங்கள், குடும்பங்கள் அப்பா ஆசீர்வதிக்கப்படுவதாக, ஆசீர்வதிக்கப்படுவதாக. தடைகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். கட்டுக்கள் உடையட்டும், கட்டுக்கள் உடையட்டும். பாவங்கள் மாறட்டும், சாபங்கள் மாறட்டும். அப்பா, அப்பா, உம்முடைய பிள்ளைகளை அழிவிலிருந்து, அழிவிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை காத்துக் கொள்ளும் ஐயா, காத்துக் கொள்ளும் ஐயா. நானும் என் வீட்டாரும், நானும் என் வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் செய்வோம் என்று ஆண்டவரே யோசுவா சொன்னது போல, யோசுவா சொன்னது போல அப்பா, இந்த ஜெபத்தை கேட்கிற பிள்ளைகள் ஆண்டவரே உம்மை சார்ந்திருப்பார்களாக, உம்மை பற்றி பிடிப்பார்களாக, உம்மோடு இணைந்திருப்பார்களாக, உம்மை போலவே மாறுவார்களாக. நன்றி அப்பா. அப்படியே நன்றி சொல்லுங்க ஒரு நிமிடம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்மை போல மாற்றும் ஐயா உம்முடைய பிள்ளைகளின் குடும்பங்களை போல மாறணுமே ஏசையா. நான் உம்மை போல மாறணுமே, உம்மை போல மாற்றிடுமே ஏசையா. உருக்கமா, உருக்கமா பாடுங்க. என்னை உம்மை போல மாற்றிடுமே, உருக்கமா, உருக்கமா. என்னை உம்மை போல மாற்றிடுமே, உம்மை போல மாறணுமே. பாடுங்க, 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 பாடுங்க. உங்கள் அருகில் வந்திருக்கிறார், உங்கள் அருகில் வந்திருக்கிறார். உங்களை உருமாற்றம் செய்கிறார், உங்களை உருமாற்றம் செய்கிறார். சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. வாய்களை திறந்து சொல்லுங்க, வாய்களை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, ஒரு உருமாற்றம் நடைபெறுகிறது, ஒரு உருமாற்றம் நடைபெறுகிறது, உருமாற்றம் நடைபெறுகிறது. அவரை போல மாற்றிக் கொண்டிருக்கிறார். அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய குணாதிசயங்கள் உங்களுக்குள்ளே வருகிறது, 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 வருகிறது.